உங்களோட ப்ரேயர் கேட்டையிலேருந்தே எனக்கு நல்ல விடுதலை கிடைச்சிருக்கு பாஸ்டர். மற்றது பாரங்கள் எல்லாம் எனக்கு குறைஞ்சிருக்குது. எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கு ஆண்டவரில். இனி என்ன எதுவுமே அசைக்க இல்லாது ஆண்டவர் என்னோடையே இருக்கிறாருன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு பாஸ்டர். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ நோய்கள் என்ன வந்தாலும் பாஸ்டர் நான் சோர்ந்து போகாதபடி நான் திடம் கொண்டு இருக்கிறதால ஆண்டவர் என்ன கிருபையால் என்னை நிரப்புறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். நிறைய வருத்தங்கள் இருந்து சொல்லலாம். என் உடம்புல இருக்கிற வருத்தங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லுவாங்க எந்த வருத்தத்துக்கும் மருந்து தரேன்னு சொல்லி கேட்பாங்க பாஸ்டர். அதனால் எனக்கு நெஞ்சு வருத்தங்கள், நாரி வருத்தங்கள், கால் முழங்கால் மடிச்சு இருந்துக்க மாட்டேன் பாஸ்டர். கதிரையில் தான் இருப்பேன், கீழெல்லாம் இருந்துக்க மாட்டேன் பாஸ்டர். அப்படி வருத்தங்களெல்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் தொட்டு காலில் இதுகளில் நான் தொட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிற நேரமெல்லாம் நான் ஒவ்வொரு இதுக்கும் ப்ரேயர் பண்ணி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் பாஸ்டர். உங்களோட ப்ரேயர் எப்போ நான் கேட்க ஸ்டார்ட் பண்ணணும் அதிலிருந்து பாஸ்டர் எனக்கு என்னென்னு சொல்கிறது பெரிய ஒரு பலம் உண்டு வந்த மாதிரி இருக்குது பாஸ்டர் எனக்கு. அதனால் பாஸ்டர் உங்களுக்கு கோடி நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தை பார்த்ததும் அதில் கனி இருக்குமோ என்று ஆவலோடு அதன் அருகிலே வந்தார். பசியோடு வந்த அவருடைய பசி தீரவில்லை. வாஞ்சையோடு வந்த அவருடைய வாஞ்சை நிறைவேறவில்லை. ஏமாற்றம் தான் கிடைத்தது. பிரியமானவர்களே, அத்திமரத்தின் தன்மை என்ன தெரியுமா? அது பூ பூக்க ஆரம்பித்ததும் அதன் இலைகள் எல்லாம் உதிர்ந்துவிடும். அந்த மரம் முழுவதும் பூவாக காட்சியளிக்கும். அதன் பூவிலிருந்து பிஞ்சு தோன்றும் போது அவைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். கனி கொடுக்கும் காலம் வரும்போது கனிகளோடு கூட ஏராளமான இலைகளும் அதில் காணப்படும். ஏராளமான இலைகள் இருந்தால் ஏராளமான கனிகளும் அந்த மரத்தில் இருக்கும். எல்லா பறவைகளும் அங்கே வந்து குவிந்து விடும். ஏக சத்தமும் ஆர்ப்பாட்டமுமாய் காணப்படும். பசியோடு நடந்து வந்த இயேசு கிறிஸ்து புசிப்பதற்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு இலைகள் உள்ள அந்த அத்தி மரத்தின் அருகே வந்து இலைகள் இருந்தனவே தவிர கனிகள் இல்லை. இலைகள் அவசியம்தான், ஆனால் கர்த்தரோ கனிகளை எதிர்பார்த்தார். இலைகளால் பசியாற்ற முடியாதே, ஆனால் கனிகள் இருக்குமானால் உண்டு உற்சாகமடைந்து இன்னும் பல கிராமங்களை சந்தித்து வல்லமையாக ஊழியம் செய்ய முடியுமே. மரத்தின் மேன்மையே கனிகளில் அல்லவா இருக்கிறது. கனி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அது நிலத்தை அல்லவா கெடுத்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடம் இலைகள் தான் காணப்படுகின்றன. பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்களே தவிர கர்த்தருக்கென்று கனி கொடுப்பதில்லை. ஆவியின் கனிகள் அவர்களிடத்தில் காணப்படுவதே இல்லை. எப்படியோ கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டோம், எப்படியோ வாழ்ந்து விடுவோம் என்று மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க இருக்கும் விசுவாசமும் உண்டு, கனிகளாயிருக்கும் விசுவாசமும் உண்டு. இலை என்பது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. கனி என்பது ஆவிக்குரிய செழுமையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாகிய இலைகளை பெற்றிருந்தால் என்ன பிரயோஜனம்? அநேகர் இம்மைகளை குறித்து செழுமைகளை காண்பிக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய வறுமையிலேயே அவர்கள் வாழுகிறார்கள். பணமும் செல்வமும் செழிப்பும் வேலையும் பதவியும் இருந்தும் நல்ல ஆவியின் கனிகள் இல்லை, தெய்வீக சுபாவங்கள் இல்லை, பரிசுத்தம் இல்லை. விசுவாசத்தினால் நாம்
அரிய பெரிய உலக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆவியின் கனி கொடுப்பதன் மூலமாக மட்டுமே பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆவியின் கனி உங்களில் காணப்படுகிறதா? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நின்று விடாதிருங்கள். பிரியமானவர்களே, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் தேடி செல்ல வேண்டுமா? பிரியமானவர்களே, உன்னத பாட்டு 7:13 சொல்லுகிறது, உமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு திராட்சை செடியாக, கனி கொடுக்கிற நல்ல ஒரு அத்தி மரமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, எனக்கு சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்து விட்டன, அது போதும் என்கிற மனதோடு இல்லாமல் நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பொழுது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பிற்பாடு அந்த உன்னத தேவனை சந்திக்க நாம் பரலோகத்துக்கு போகிற பொழுது நிச்சயமாகவே நாம் எவ்வளவாய் அங்கே சேர்த்து வைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் பலனை பெற்றுக் கொள்ளுவோம் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். ஆக நற்கனிகளை கொடுங்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் என்று சொல்லியும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்தவர், எங்களை நேசிக்கிறவர், உன்னதமான எங்கள் தேவன் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, என் தேவன் இந்த காலை பொழுதை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம், மாற்றம், உயர்வுகள், மேன்மைகள் உண்டாகணும் சுவாமி. எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் இருளும் பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் நீங்கி போகணும். உன்னதமானவரே, எங்களை முன்குறித்தவனே, எங்களை அழைத்திருக்கிறவன், தாயின் கருவில் எங்களை முன்குறித்திருக்கிறவன். வேதம் சொல்லுகிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமானாய் மாற்றுகிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறாராம். அப்பா, உமது மிகுந்த இரக்கத்தின்படியே எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தீர். ஹல்லேலூயா. எங்களை அந்தகாரத்தினின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு எங்களை அழைத்து சென்றவர். இப்பொழுதும் அப்பா, உம்முடைய அற்புதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம், நாங்கள் பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவரிடத்திலே நாங்கள் அதை அப்பா ஷேர் பண்ண, மற்றவரிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறபடி பேதுரு எழுதுகிறார், தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டாராம். உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமம் இந்த அதிகாலை வேளையில மகிமைப்படட்டும் அப்பா. உடைய இரத்தத்தின் பெருந்தொழிகள் இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இறங்கட்டும் சுவாமி. மகிமை வெளிப்படணும், பாதுகாப்பு உண்டாகணும் அப்பா. உன்னதமானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் இப்பொழுது ஒவ்வொருடைய ஹல்லேலூயா வீடுகளில் மேலும் நெற்றிகள் மேலும் விழட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த நாளையும் என்னை காண பண்ணினீர், உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கான கிருபையை நீர் எங்களுக்கு தருகிறேன், தயவு பாராட்டுகிறேன், எங்களை ஆச்சரியமான வழிகளிலே நடத்தி செல்கிறேன். உன்னதமான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கும் அவர் கிருபை செய்கிறவரா. ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஹல்லேலூயா அவர் நரகத்தில் அழிக்க வல்லவர் இவர் ஒருவரே. ஹல்லேலூயா.
சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர். ஆக வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்துமாவையும் அழிக்கிற, உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவும் நரகத்தில் அழிக்க வல்லவராய் இருக்கிற அவரை நோக்கி பாருங்கள், படைத்தவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்பட்ட பின் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். ஆக உங்கள் சோதனையை கண்டு பயப்படாதிருங்கள். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று கர்த்தர் பேசுகிறார். வலுவாதபடி எங்கள் கால்களை காக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களுடைய மகிமையின் பிரசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களின் மேல இறங்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும், சமாதானம் வீடுகளுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, எங்களை நித்தமும் பாதுகாக்கிற ஆண்டவர் அல்லவா நீர். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் அப்பா எங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். மகத்துவமுள்ள தெய்வமே, உன்னதமானவரை, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர், வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர், மலை பிரசவிக்க பண்ணுகிறவரே, நிர்மூலமானதை கட்டுகிறவரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுக்கிறவர் உன்னதமானவரே, உம்முடைய வல்லமை மிக பெரியது சுவாமி. நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்கள் சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயப்படாது, சோர்ந்து போகாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர், அவர் எங்களை நித்தமும் நடத்துவார் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இந்த நேரத்திலும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. உன்னதமான எங்கள் தெய்வம், நான் விசுவாசிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் நீர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக சுவாமி. ஜெபத்தில் இறந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல ஒரு புதிய பலன் இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னதமான என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். கல்வாரி சிலுவையில எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் அப்பா. நீங்க எங்கள் வியாதிகளை, எங்கள் பலவீனங்களை, எங்கள் துக்கங்களை, ஹல்லேலூயா இயேசப்பா, எங்கள் சாபங்களை, எங்கள் கட்டுகளை எல்லாவற்றையும் நீர் சுமந்தீர், எங்களை விடுதலையாக்கினீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மகிமைப்படுத்துகிறவர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. உன்னதமானவரே, உம்முடைய கரத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உன்னதமான என் தேவனுடைய கரம் இந்த நேரத்திலும் இதை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் அமரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஒரு புதிய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாது, வெக்கப்பட்டு போகாது. என் தேவனுடைய பிள்ளைகளை நித்தமும் நீர் நடத்தணும் அப்பா. எந்த பலவீனத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகி போகணும். உன்னதமான என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இந்த காலை வேளையிலும் பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ராஜாவுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எந்த சத்துருக்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் ஆண்டவர் நீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் அப்பா. நீங்க படைத்தவரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூவா, எல் ஷடாய். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதற்காக நன்றி. யார் யாருக்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம், அல்லது உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கலாம் சுவாமி, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கலாம். எந்த ஜெபம் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா அமர்ந்திருந்து, ஐயோ என் சரீரத்தில் காணக்கூடிய இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி போன்றால் நன்றாயிருக்குமே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுதே உங்கள் பலவீனம் நீங்குகிறது, உங்கள் பலவீனம் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
தங்கள் கரங்களை தங்கள் சரீரத்தில் வைத்துக் கொண்டு எந்த இடத்துல வலிகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ, எந்த இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல இப்பொழுதும் பிள்ளைகள் கைகளை வைப்பார்களாக. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். எப்படிப்பட்ட தலை பாரங்களும் வலிகளும் நீங்கி போகட்டும். தலையிலிருந்து உச்சம், தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காணக்கூடிய எந்த வலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போக கடவுள். பிசாசின் கட்டுகளில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட பிசாசுகள் வெளியேறுவதாக உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு பேசுகிறேன். லிபியதான் என்கிற சர்ப்பம், ஹல்லேலூயா, தண்ணீரின் மேல் இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் எப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறது. அருவருப்பின் ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும் கெடுக்கிற ஆவிகள் மனச்சோர்வுகளையும் பாரங்களையும் கொடுத்து தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க பண்ணுகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதே அந்த பலமுள்ள ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் நிரப்பணும், பலப்படுத்தணும் சுவாமி. ஒரு புதிய பலன் பிள்ளைகளுடைய சரீரத்திலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்பா பிதாவே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உன்னை முன் குறித்தேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். உன் கண்ணீரை நான் காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிறவர். அவைகள் என்னுடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது, அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொன்னவர். அப்பா ராஜா, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவனின் பதில் தரணும் அப்பா. நியாயத்துக்காக நீதிக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. என் ஆண்டவர், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்வீர், நியாயம் நீர் விசாரிப்பீர். உன்னதமானவரே, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பீராக ராஜா. கற்பத்தில் கனி உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. கற்பம் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எனக்கு 5 வருடமாக குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. 8 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை. எத்தனை வருடங்கள் தாண்டினாலும் என் தேவன் அற்புதத்தின் தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. விசுவாசித்தால் நீ அற்புதத்தை காண்பாய், நீ விசுவாசித்தால் அதிசயத்தை காண்பாய். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். என் இயேசு அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் தானே உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. நடக்க முடியாத உங்கள் கால்களினாலே ஊன்றி இப்பொழுது நடந்து பாருங்கள், எழுந்து நின்று பாருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி எழுந்திருங்கள், கைகளை அசைத்து பாருங்கள். என் தேவ மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில நிரப்புகிறதை நான் காண்கிறேன். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். உன்னதமான என் தேவன் உங்களை குணப்படுத்தும்படி, சுகப்படுத்தும்படி என் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, பலப்படுத்துகிறவரே, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே, இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. மகா பெரியவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, எங்கள் யூத ராஜசிங்கமே, உமக்கு நன்றி அப்பா. நீர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறீர். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர். உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து சென்ற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறேமாப்பா. நீ போ, உன் மகள் பிழைத்திருப்பான். கேட்டவன் அப்படியே விசுவாசத்தோடு சென்றான். ஹல்லேலூயா. நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாகி இருப்பான். தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, சொன்னதை கேட்டு அப்படியே விசுவாசித்த பொழுது அற்புதம் உண்டாகிறது. பேதுருவே, நீ போ, நீ தூண்டியலை போடு, முதலாவது கிடைக்கிற மீனின் வாயை திறந்து பார், வெள்ளி பணம் இருக்கும். பேதுரு சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசித்தான், சென்றான், அற்புதத்தை கண்டான். எசப்பா, நீர் நல்லவர். உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டுப்பா, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் உள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இந்த காலை வேளையில ஜீவன் இறங்கட்டும் அப்பா, ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் இப்பொழுதும் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ பிரசனம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. கணவன் மேல வல்லமை இறங்கட்டும், மனைவி மேல வல்லமை இறங்கட்டும் அப்பா. அபிஷேகமானது பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பெற்றோர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக. கட்டப்பட்ட ஹல்லேலூயா ஒவ்வொரு கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்கிற பொழுது அக்கினி சரீரத்தில் இறங்கட்டும். பிசாசுகள் நடுங்கட்டும். அருவருப்பின் ஆவிகள், அசுத்த கிரியைகள், பொல்லாத தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள், அதன் ராஜ்யங்கள் முழுவதுமாக அழிக்கப்படட்டும் இப்பொழுது. என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நிற்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர், உமக்கு நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார், அவர் பலன் அளிப்பார், நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற யாவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாம். ராஜா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் உம்மை விசுவாசிக்கிற இந்த ஜெபத்தில் இணைந்தது நல்லது. நான் விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். எனக்கு தேவன் விடுதலை அளிப்பார். வார்த்தையின்படி நான் எழுந்து நடப்பேன். என் குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். என் வியாதி என்னை விட்டு விலகி போகும் என்று இப்பொழுதே இந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை பண்ணி எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் கரம் அற்புதங்களை செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்துவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய பொன்னான கரங்களிலே தந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய காருண்யம் இன்றைய கேடகம் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. பாதுகாக்கும் உடைய செட்டைகளுக்குள்ளாக தந்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. you